சக்தியாக விளங்குகிற தமிழர் தலைவர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களால் பெரிதும் பாராட்டப்பட்ட மாமனிதர். சின்னஞ்சிறு காலம் முதல் இக்காலம் வரை கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து எல்முனையளவும் மாறாமல் கொள்கை, லட்சியம், பின்வாங்காமை, அதில் எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் அதில் வெற்றி காணுவது என்ற ஐயா பெரியாருடைய கருத்தை இன்றளவும் போற்றி பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற மாமனிதர். திராவிடத்தின் அடையாளமாய் நமக்கு கிடைத்திருக்கிற ஒப்பற்ற தலைவர் ஐயா பெரியாரை போல் ஓயாது உழைக்கிற உள்ளம் கொண்ட அற்புத தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர்களுடைய பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடு கொண்டாடக்கூடிய வகையிலும் தந்தை பெரியார் போராடி வெற்றி கண்ட வைக்கம் போராட்டத்துடைய வெற்றி விழா, வைக்கம் வெற்றி முழக்கம் என்ற பெயரில் நூற்றாண்டு விழா கொண்டாடிய இந்த தருணத்தில் வைக்கம் நூற்றாண்டு விழா கொண்டாட காரணமாக இருந்த இரு மாநில முதலமைச்சர்கள், கேரள மாநில முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிய முதலமைச்சருடைய வரலாற்று சாதனைகளை பாராட்டும் முகமாகவும் மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிற இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், மூத்த வழக்கறிஞர் எனது ஆருயிர் அண்ணன் அருணகிரி அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற ஒரத்தநாடு வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மாணமிகு அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே, இந்த அற்புதமான விழாவில் கலந்து கொண்டு சோழமண்டலத்தில் திராவிட விதைகளை தொடர்ந்து பரப்பி வருகிற எனது அன்பு சகோதரி, அடுக்கடுக்கான பல செய்திகளை ஊடகத்திலும் சமூக வலைதளத்திலும் தொலைக்காட்சியிலும் திராவிட இயக்கத்தினுடைய பிரச்சார பீரங்கியாக, கொள்கை முழக்கமாக நமக்கு கிடைத்திருக்கிற அற்புத சகோதரி, திராவிட கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அன்பு சகோதரி மதிவதனி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலையற்றிருக்கிற இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகள், திராவிடர் கழகத்துடைய இரத்த நாளங்கள், அடித்தளங்கள், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அன்பு தோழர்கள், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட இணை செயலாளர் அண்ணன் ஞானசிகாமணி அவர்களே, அருமை அண்ணன் துரைராஜ் அவர்களே, அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே, அருமை அண்ணன் உத்தராவதி அவர்களே, அண்ணன் நாராயணசாமி அவர்களே, அண்ணன் சுப்பிரமணிய அவர்களே, அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்களே, நிகழ்ச்சியில் தொடக்க உரையாற்றி இருக்கிற எனது அருமை அண்ணன் திராவிடர் கழகத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், அடுக்கடுக்கான நிகழ்ச்சிகளை அதிகம் நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட பண்பாளர், நல்ல சிந்தனையாளர், நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர், எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் கூட கருத்துக்களை அள்ளி வழங்குகிற கருத்தாளமிக்க சிந்தனையாளர் எனது ஆருயிர் அண்ணன் மாணமிகு ஜெயக்குமார் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பெருமை சேர்த்திருக்கிற மாவட்ட தலைவர் மூத்த முன்னோடி, மூத்த வழக்கறிஞர் அருமை அண்ணன் அமர்சிங் அவர்களே, காப்பாளர் அண்ணன் ஐயனார் அவர்களே, உரையாற்றி இருக்கிற வளர்ந்து வரும் வானம்பாடி திராவிட ஒளிக்கீற்று என்னுடைய அன்பு தம்பி இளமாறன் அவர்களே, இந்த அரிய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி நிர்வாகிகள், அன்பு தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளாய் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஆணி வேர்களாக இருந்து இந்த ஒன்றியத்தை வழிநடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற மாமனிதர்கள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள்,
அண்ணன் செல்வராஜ் அவர்களே, அருமை அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே, அருமை அண்ணன் முருகையன் அவர்களே, அருமை அண்ணன் செல்ல ரமேஷ்குமார் அவர்களே, ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் அருமை சகோதரி பார்வதி சிவசங்கர் அவர்களே, தோழமை இயக்கமாம் காங்கிரஸ் இயக்கத்துடைய வட்டார தலைவர் அண்ணன் சுரேஷ் அவர்களே, சாமி மனோகரன் அவர்களே, தோழமை இயக்கமாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பாஸ்கர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் சிவாஜி அவர்களே, அன்பு அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் வீரையன் அவர்களே, நான் சார்ந்திருக்கிற கும்பகோணத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர், அடுக்கடுக்கான நிகழ்ச்சி நடத்துவதில் வல்லமை பெற்றிருக்கிற வழக்கறிஞர் அண்ணன் நிம்மதி அவர்களே, மாநில பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய அமைப்பாளர் வழக்கறிஞர் அருமை அண்ணன் ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்விலே எங்களோடு பங்கெடுத்திருக்கிற எனது அருமை அண்ணன் வழக்கறிஞர் பாசத்திற்கு மரியாதைக்குரிய இளைய பாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பாசத்திற்கு மரியாதைக்குரிய பட்டுக்கோட்டை அருமை அண்ணன் வீரையன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் பாசத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணன் திராவிட கதிரவன் அவர்களே, மறுமலர்ச்சி திமுகவுடைய ஒன்றிய கழக செயலாளர் சாமிநாதன் அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர்களுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் மணவழகன் அவர்களே, ஆதி திராவிடர் நலக்குழுவினுடைய அமைப்பாளர் அருமை அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தொகுதி செயலாளர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற பாசத்திற்கு மரியாதைக்குரிய என்னுடைய அருமை தம்பி அட்லா அவர்களே, அன்பிற்கு மரியாதைக்குரிய இடமான காவலர் பேராசருடைய தனிச் செயலர் அருமை அண்ணன் துரை நாகராஜ் அவர்களே, என்னுடைய அன்பு தம்பிகள் வெங்கடேஷ் அவர்களே, மணி அவர்களே, இரவு பகல் பாராமல் எனக்கு ஓட்டுநராக என் பயணத்தை துரிதப்படுத்துகிற எனது அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்விலும் அழைப்பிலும் பங்கெடுத்திருக்கக்கூடிய திராவிட சிந்தனை உடைய முன்னணி நிர்வாகிகளே, பெரியோர்களே, வர்த்தக பெருமக்களே, விவசாய பெருமுடி மக்களே, கருஞ்சட்டை போராளிகளாக திராவிட கழகத்துடைய அடித்தளமாக இருந்து ஒரத்தநாடு பகுதியில் திராவிட கொள்கையை வார்த்தெடுக்கக்கூடிய பெரியாரின் பெரும் படையை சார்ந்த அன்பு கருஞ்சட்டை போராளிகளே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் இன்றைக்கு மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு தோழர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கான காரண காரியங்களை எனக்கு முன்னால் உரையாற்றிய அருமை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் மூத்த தலைவர்களும் உரையாற்றி என்னுடைய அன்பு சகோதரி திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்புடைய கொள்கைகளையும் பகுத்தறிவு கொள்கைகளையும் நாடு முழுவதும் பரப்பி வருகிற அன்பு சகோதரி மதிவதனி அவர்கள் நீண்ட நெடிய நேரம் உரையாற்ற இருக்கிறார். அண்ணன் பேசும்போது சொன்னார், முதலில் ஒரு தேதி, மறு ஒரு தேதி, மீண்டும் மூன்றாவது முறை இந்த தேதி இன்றைக்கும் தலைமை செயற்குழுவா என்று எண்ணினேன். தந்தை பெரியாருடைய பயணத்தில் தடைகளையும் படிக்கல்லாக மாற்றுகிற ஆற்றல் எப்படி உண்டோ அது மீண்டும் உண்டு என்பதை பொறுத்த நாட்டில் தமிழர் தலைவர் ஐயா பிறந்த நாள் விழா நிகழ்ச்சி நிரூபித்து காட்டியிருக்கிறது. காரணம், திருப்பூரிலிருந்து சென்னை வந்தார் அன்பு சகோதரி, சென்னையிலிருந்து திருச்சி வந்தார், திருச்சியிலிருந்து ஒரத்தநாடு, இன்று இரவு நாளை காலை சென்னை பயணம், ஓயாத பயணம், சிறு வயது பெரும் பயணம் பெற்றிருக்கிற மதிவதனைக்கு சோழமண்டலத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நிரம்ப தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசி அன்பு தோழர் சொன்னார், ஒரத்தநாடு என்பதற்கு வேறொரு பெயர் உண்டுதான். திராவிட இயக்கத்திற்கு, திராவிட கொள்கைக்கு ஐயா பிறந்த ஈரோடு எப்படி குருகுலமோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரியார் திடல் எப்படி காப்பகமோ,
அந்த குருகுலத்தை போல காப்பகத்தை போல நான் அறிந்தவரை தெரிந்தவரை திராவிட கழகம் எஃகு கோட்டையாக இருக்கும் ஒரு பகுதி இந்த புறத்த நாடு என்றைக்கும் யாரும் மறந்துவிட முடியாது. அதற்கு உழைத்த தலைவர்கள், பாடுபட்ட தலைவர்கள் இன்னைக்கு நிரம்ப இருக்கிற காரணத்தால் தான் தமிழர் திருநாள் விழா கொண்டாடுகிறேன், நீ வர வேண்டும் என்று அன்போடு அழைத்தார், அழைப்புதலை தந்தார். அடுத்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பு தருவேன், வர வேண்டும் என்று சொன்னார். தாய் கழகம் அழைத்து விட்டால் சேய் கழகத்தின் பிள்ளை கோவிசெலியனுக்கு வேறு என்ன வேண்டும்? அழைப்பது நீங்கள் அல்லவா, தட்ட முடியுமா? 1000 படிகள் இருக்கலாம், 1000 சுவைகள் இருக்கலாம், 1000 நேர்மின்மை இருக்கலாம். ஆனாலும் நான் சார்ந்திருக்கிற சோழபுரத்திலும் சரி, கும்பகோணத்திலும் சரி, தஞ்சையிலும் சரி, ஒருத்தநாட்டிலும் சரி, தமிழகம் முழுவதும் சொல்லுவேன், கருப்பு சட்டைக்காரர்கள் எங்களை அழைத்து விட்டால் அதற்கு தட்டாமல் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அழைத்த தொண்டன் இந்த எளிய தொண்டன் கோவிசெலியன். அதற்கு காரணம் எங்கள் ரத்த நாளங்களில் ஊறி கிடக்கிற திராவிட சிந்தனையும் பெரியார் வென்றெடுத்த கொள்கை உணர்வும் எங்கள் உதரத்தில் ஓடுகிற காரணத்தால். இங்கே பேசும்போது சொன்னார், வைக்கத்திற்கு கூட கோவிசெலியன் வந்தார் என்று. வைக்கம் 100 விழா எப்பேற்பட்ட வரலாற்று பொக்கிஷம், திராவிடியின் மைல் ஸ்டோன். மறக்க முடியுமா வைக்கம் போராட்டத்தை? திராவிட இயக்கம் 100 விழா கண்ட இயக்கம். ஏதோ திடீரென உழைத்து திடீரென காட்சிப்படுத்தி போட்டுகிற கட்சி அல்ல திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கத்திற்கு 100 விழா, தந்தை பெரியாருக்கு 100 விழா, அறிஞர் அண்ணாவுக்கு 100 விழா, அன்பு தலைவர் கலைஞருக்கு 100 விழா, இனமான காவலர் பேராசிரியருக்கு 100 விழா, நான் 100 விழா 100 விழா 100 விழா என்று இத்தனை எடுக்குகிறேனே. இதை போல் ஒரு 100 விழா என்று சொல்லுகிற அரசியல் மேடை தமிழகத்தில் வேறு எந்த கட்சிக்காவது உண்டா? இன்றைக்கும் ஆசைப்படுகிறோம் பிறந்தநாள் விழா காணுகிற தமிழர் தலைவர் ஐயா பெரியார், அறிஞர் அண்ணா, அன்பு தலைவர் கலைஞர், அம்மையாரை போல 100 விழா கண்ட வாழுகிற தமிழர் தலைவராக ஐயா ஆசிரியர் இருக்க வேண்டும். அதற்கு ஒருத்த நாட்டில் இருக்கக்கூடிய கழகத்தோருடைய உணர்வும் அதற்கு வலுவூட்ட வேண்டும். பேராசை, அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பதற்காக. அவர் வாழ வேண்டும் என்பது அவருக்காக அல்ல, இந்த திராவிட சமூகத்திற்காக, தமிழ் சிந்தனையாளர்களுக்காக. எனவே அந்த ஒற்றுமை உணர்வு, ஒன்றுபட்ட உணர்வு இன்னைக்கு பட்டு போய்விடக் கூடாது. இன்றைக்கு கூட நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி தலைமை செயற்குழுவில் 18 தீர்மானங்களை நிறைவேற்றி தந்தார். அந்த 18 தீர்மானங்களில் அரசியல் தீர்மானங்களை தவிர அனைத்து தீர்மானங்களும் ஐயா பெரியார் வார்த்தெடுத்த அந்த திராவிட சிந்தனையுடைய அடித்தளமான கொள்கைகள். எங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் என்று சொல்லுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கருஞ்சட்டை பட இருக்கும் வரை தளபதி தன் பயணத்தை தொடர்வார் தொடர்ந்து கொண்டே இருப்பார். சனாதனத்திற்கான எதிர்ப்பு வந்தது, சரணடைந்து போனாரா? இதே சட்டப்பேரவையில் செய்திக்காக சொல்கிறேன், கோவிசெலியன் இட்டு கட்டிய கதையை பேசி பழக்கப்பட்டவன் அல்ல. சட்டப்பேரவையில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பட திறப்பு விழா நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, பேசுகிற எளிய தொண்டன் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர், அன்றைக்கு தமிழக அரசினுடைய அரசு கொறடா. முதலமைச்சர் என்னை அழைத்து சொன்னார், அன்பு தளபதி சொன்னார், சட்டப்பேரவையில் கலைஞருடைய பட திறப்பு விழா நிகழ்ச்சி நடக்கிறது, அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அரசின் சார்பில் அழைப்பதை கொடுத்து அழைக்க வேண்டிய பொறுப்பு அரசு கொறடாவாகிய உனக்கு வழங்குகிறேன் சொன்னது முதலமைச்சர். அவை முன்னவர் நான், சபாநாயகர், முதலமைச்சர், துணை சபாநாயகர் ஐவரும் உட்கார்ந்து யார் யாருக்கு அழைப்பு கொடுப்பது என்று பட்டியலை தயாரிக்கிறோம். அரசியல் கட்சியில் உள்ளே இருக்கிற எல்லோருடைய பெயரும் வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அதன் தலைவர். மறுமலர்ச்சி திமுக உறுப்பினர் இருக்கிறார்கள், அதன் பொதுச் செயலாளர். கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் இருக்கிறார்கள், தோழர் முத்தரசன். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், தோழர் கே பாலகிருஷ்ணன். எல்லோ பேரையும் எழுதிக்கிட்டே வருகிறோம். முடியும் தருவாயில் தளபதி நிமிர்ந்து சொன்னார், எல்லோருடைய பெயரும் அழைக்கிறோம் என்று பெயர் பட்டியலிட்டு தந்திருக்கிறாயே, ஐயா ஆசிரியர் பெயர் உண்டா என அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி கேட்டார். நான் விற்கி தலைவன் என்று சொன்னேன், சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாததால் என்று சொன்னேன்.
அதற்கு முதலமைச்சர் சொன்ன அடுத்த வார்த்தை, சட்டமன்ற பிரதிநிதித்துவம் திராவிட கழகத்துக்கு இல்லை என்றாலும் இந்த மு.க. ஸ்டாலினுடைய பிரதிநிதித்துவம் உண்டு, திராவிட கழக தலைவரை அழைக்க வேண்டும். சட்டமன்றத்தில் சட்டமன்ற இருக்கையில் நான் அறிந்தவரை தெரிந்தவரை தேர்தலை சந்திக்காமல் இருந்த ஒரு தலைவர் சட்டமன்றத்தில் மைய மண்டபத்தில் உட்கார வைக்கப்பட்டார் என்றால் அது தமிழர் தலைவர் ஐயா வீரமணியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று தலைவர் சொன்னதை தலைவரிடம் சொன்னேன். சிரித்துக் கொண்டே அப்படியா சொன்னார், வருகிறாய் என்று சொன்னார். வந்த செய்தியை திரும்ப சொன்னேன். வருகிற நேரம் வரை காத்திருந்தேன். கருஞ்சட்டையோடு ஐயா இறங்கினார். கைப்பிடித்து அழைத்து சென்றேன். முதலமைச்சரிடம் சொன்னேன், பக்குவமாக உட்காரவை என்று. முதலமைச்சர் ஐயாவின் கையை பிடித்து சட்டமன்ற வளாகத்தில் உட்கார வைத்து அந்த படத்தரப்போட நிகழ்ச்சி நடந்தது என்று சொன்னால் உங்களையும் எங்களையும் குறிப்பதற்கு எந்த சக்தி இருக்கிறது? எந்த சக்தி இருக்கிறது? என்ன காரணம்? தலைவர் கலைஞர் சொல்லுவாரே, 1000 விஷமங்கள், 1000 பிரச்சனைகள், 1000 இன்னல்கள், 1000 துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், புண் ரதம் எனக்கு ஏற்படுகிற போதெல்லாம் நான் மருந்து தேடி செல்லுகிற இடம் ஐயா பெரியாருடைய திராவிடர் கழகத்துடைய திடல் என்று சொல்லுவாரே. பெரியார் திடல் அதுதானே மருந்து. அப்படி போற்றி பொக்கிஷமாக இருக்கிற இந்த திருநாட்டில் இன்னைக்கு அரசியல் வன்முறைகள் எவ்வளவு! பிறந்த நாள் விழா காணுகிறவே தமிழர் தலைவர் முன்னால் பேசியவர் சொன்னதை போல 10 வயது முதல் நினைத்துப்பார்கள். இன்றைக்கு நான் அறிந்தவரை தெரிந்தவரை ஆவணத்தோடு மேடையில் வைத்துக் கொண்டு பேசுகிற ஒரே தலைவர் திராவிட கழக தலைவர் ஐயா ஆசிரியர் மட்டும்தான். நேற்றைக்கு கூட சொல்றார், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் கவர்னரை பற்றி என்ன சொல்லி இருக்கு, 2 பக்கம் தர முடியுமாங்கிறார். மிரண்டு போன நாடு. அறிக்கைகள் வெளியிடுவது என்பது வேறு அரசியல் கருத்துகளுக்கு, ஆனால் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் தேவை. அதற்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேண்டும் என்று இரவு 12 மணி வரை சட்ட புத்தகத்தை இந்த எளியவனை தேட வைத்த ஆசிரியர் திராவிட கழக தலைவர் ஐயா ஆசிரியர் மட்டும்தான். தேடி தேடி கொடுத்தேன். இன்னைக்கு இருக்கிற சிக்கல் என்ன? இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்ட 75வது ஆண்டு விழா. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் அம்பேத்கருடைய படத்தை வைத்து அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் டே கொண்டாடப்பட வேண்டும். அதை பாராளுமன்றத்தில் பேசினார்கள், எல்லோரும் பேசினார்கள். தமிழகத்தை சார்ந்த எல்லா எம்பிகளும் பேசினார்கள். அம்பேத்கர் 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 என்று. அமித்ஷாவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. பட்டனை எழுந்து சொன்னார், அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே, அம்பேத்கர் பெயரை சொல்லுவதற்கு பதிலாக அந்த ஆண்டவன் பெயரை சொன்னால் புண்ணியமாவது கிட்டும். அம்பேத்கர் என்ன பாவப்பட்ட பெயரா? இப்பொழுது அறிவிக்கிறேன், 1000 முறை அல்ல, 1000 முறை, கோடி முறை தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 40 எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் பெயரை ஒழிப்பார்கள், தந்தை பெரியார் பெயரை சொல்லுவார்கள். இது திராவிட பூமி, தந்தை பெரியாருடைய பூமி. மறுநாள் முதலமைச்சர் தளபதி கண்டன அறிக்கை வெளியிட்டு சொன்னார், நாங்கள் ஒன்றும் பாவம் செய்யப்பட்டவர்கள் இல்லை, பாவம் செய்தது நீதானே. இன்றைக்கு சொல்லுகிறோம், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், கடவுளின் பெயரால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தியை குறைக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஆதிக்க மனமடைத்தவர்களுக்கு சொல்கிறேன், பெரியாருடைய கொள்கை வெளி எங்களுக்கு இருக்கும் வரை எந்த கும்பலாலும் தமிழகத்தில் அசைக்க முடியாது. கோயிலின் பெயரை சொல்லட்டுமா? திருவண்ணாமலை, திருவையாறு, திருவாரூர். வெற்றி பெற்றது யார்? திமுக தான். தோற்று போனோமா? நீ எந்த ராமரை காரணம் காட்டி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாயே, அந்த தொகுதியில் பாஜக வென்று இருக்கிறதா? இயற்கையின் வழி எங்களுக்கு தெரியும், கடவுளை வணங்குகிறோமோ இல்லையோ, இயற்கையின் சக்தி என்றைக்கும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் துணை நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிந்தித்து சிந்தித்து பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை முழக்கங்கள், திராவிட இயக்கத்துடைய கருத்துக்கள் இன்றைக்கு வேரூன்றி கிடக்கிறது. செய்தியை விரைவாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு என்ற சிந்தனை மிகுந்த பேச்சாளர். சிபி சிற்றரசு, சிந்தனை சிற்பி சிபிசி. கூட்டங்களில் பேசுவார், ஆதாரத்தோடு பேசுவார், அனைத்து வளங்களையும் சொல்லி சொல்லி பேசுவார். சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு. மறுநாள் மாற்று கட்சிக்காரர்கள் கூட்டம் போட்டு கேட்பார்களாம், சிபி சிற்றரசு, சிபி சிற்றரசு, சிற்றரசு சிற்றரசு சிற்றரசுங்கிறீங்களே, அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு? கிண்டலும் கேலியும் நக்கலும் ஐயா. சிற்றரசு
எந்த நாட்டுக்கு சிற்றரசு? கரிஞ்சட்டை போராளிகள் மறுநாள் கூட்டம் போட்டு சொல்லுவார்களாம், சிற்றரசு 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 சிபி சிற்றரசு, எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேட்டீர்களே. உங்கள் ராஜாஜியை, மூதறிஞரை, உடம்பெல்லாம் மூளை என்று சொல்லப்பட்ட ராஜாஜியை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லுகிறீர்களே, அந்த ராஜாஜி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சிற்றரசு எங்கள் சிபி சிற்றரசு. பேசி 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 கோவிசலியை பேசுகிறான், எதிரே கேள்வி காலில்லை, நீங்கள் கொள்கை பேசப்பட்டவர்கள். மதுவதனி பேசுகிறார், ஆதரவும் கரவொலியும் அதிகம் கிடைக்கும் கோவிசலியனை விட. ஆனால் ஐயா பேசினால், அறிஞர் அண்ணா பேசினால், ஆசிரியர் பேசினால் கல்கள் வீசும், செருப்புகள் வீசும், மலமல்லி வீசுவார்கள், குப்பைகளை தூவுவார்கள். அதையும் பொறுத்துக் கொண்டு இந்த தமிழ் சமுதாயத்திற்கு உழைத்த ஒப்பற்ற தலைவர் தந்தை பெரியார் என்ற கம்பீர தலைவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு துண்டு சீட்டு வருகிறது. அவன் என்ன எழுதி நினைத்து எழுதி கொடுத்தான் என்று சொன்னால், துண்டு சீட்டை வாங்கி கேள்விக்கு பதிலாக அதை படிப்பார். அதை படிக்கிற நேரத்தில் எதிரியை உட்கார்ந்து கிண்டல் செய்யலாம், கேலி செய்யலாம், நக்கல் செய்யலாம். வாங்குகிறார் பெரியார், உட்கார்ந்த இடத்தில் அந்த சீட்டை பார்க்கிறார், அது எழுதப்பட்டிருக்கிறது. படித்து விட்டு சொன்னார், யாரோ ஒரு தோழர் அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், நான் ஒரு முட்டாள். அவன் என்ன நினைச்சானா, இதை எடுத்து பெரியார் படிப்பார், பெரியார் வாயால நான் ஒரு முட்டாள்னு படிச்சுட்டா பார்த்துட்டு சிரிக்கலான்னு அவன் ஆசை. இது அறிவு பெட்டகம் தந்தை பெரியார், அறிவு ஜீவி. பார்த்து விட்டு சொன்னார், யாரோ ஒரு தோழர் கேள்வியை எழுதாமல் தன் பெயரை மட்டும் எழுதி தந்திருக்கிறார், அவர் மேடை எழுதி கேள்வி இருக்கிறார் சொல்லி நீங்க ஒரு ஆளை காட்டுறது போல. பெரியார் சார், அது கந்தகம். நேரு பெருமாள் வருகிறார் சென்னைக்கு, 2 நாள் தங்க. அவர் ஒரு சோசலிஸ்டவாதி, பகுத்தறிவாதி. நேரு வருகிறார், 2 நாள் தங்குகிறார். உலக நாடுகளோடு ஒப்பிடப்பட்ட இந்தியாவுடைய சட்டம், வேர்ல்டு கம்பேரிசன் டு இந்தியன் லா, ஒரு ஆங்கில புத்தகம், சட்ட புத்தகம் 2 மாத காலம் ஆகியிருக்கிறது வெளிவந்து. நேருவால் டெல்லியில் அந்த புத்தகத்தை படிக்க முடியவில்லை. சென்னை வருகிறார், 2 நாள் தங்குகிறார். உதவியாளர் அழைத்த ஐஏஎஸ் அதிகாரிடம் சொன்னாராம், எனக்கு இந்த புத்தகம் தேவை, டெல்லியிலும் பம்பாயிலும் கிடைக்கும், இல்லை என்றால் சென்னையில் புகழ்பெற்ற நூலகம் கன்னிமாரா, டெல்லியில் படிக்க முடியவில்லை, இந்த புத்தகத்தை நீ எடுத்து வா சொல்லுவது நேரு. மறுநாள் உதவியாளர் ஐஏஎஸ் அதிகாரி போகிறார், நூலகரை பார்க்கிறார், தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார், என்ன வேண்டும் என்கிறார், புத்தகத்தின் பெயரை சொல்கிறார், உட்காருங்கள் என்கிறார், உள்ளே சென்று நோட்டை எடுத்து வருகிறார், 10 பக்கங்களை பிரண்டுகிறார். ஒரு தோழர் எடுத்து போயிருக்கிறார், நாளை காலை 10 மணிக்கு அந்த புத்தகம் திரும்ப வரும். ஒரு தோழர் எடுத்து போயிருக்கிறார், புத்தகம் நாளை காலை வரும். நாளை காலை வருகிறேன், எனக்கு புத்தகம் தான் சொல்லிவிட்டு மீண்டும் போகிறார். நேருவிடம் நடந்ததை சொல்கிறார். நேருவுக்கு ஆச்சரியம், புத்தகம் வந்தே 2 மாதம், படிக்க நேரம் இல்லை. இங்கு வந்து புத்தகத்தை கேட்டால் எனக்கு முன்பாக அந்த புத்தகத்தை எடுத்துட்டு ஒருவர் படிக்கிறாரா? இரவெல்லாம் தூங்கவில்லையாம் நேரு பெருமாள். மறுநாள் காலை விடிந்த பிறகு உதவியாளர் அழைத்து சொன்னார், 10 மணிக்கு நூலகம் திறக்கும், போய் புத்தகத்தை எடுத்து வா. நூலகர் போனார், 10:30 போய் சேர்ந்தார், புத்தகம் வந்திருந்தது. புத்தகத்தை கையெழுத்தில் போட்டு வாங்கினார், நேருவிடம் கொடுத்தார். நேரு வாங்குகிறார், புத்தகத்தை பார்க்கிறார். அந்த புத்தகம் 2 முறை ஒருவரால் எடுக்கப்பட்டிருக்கிறது. 15 நாள் ஒரு லைப்ரரியின் புத்தகம். 2 முறை ஒரே நபர் அந்த புத்தகத்தை எடுத்து படித்திருக்கிறார். உடனே உதவியாளர் அனுப்பி, நான் படிக்க விரும்பிய ஆங்கில புத்தகத்தை கம்பேரிசன் டு இந்தியன் லா, அதை 2 முறை படித்தவர் யார் என்று அறிந்து வர ஆசைப்பட்டு கேட்டால், நூலகர் எழுதி தந்த துண்டு சீட்டில் இருந்த பெயர், இந்த புத்தகத்தை 2 முறை எடுத்து படித்தது CN அண்ணாதுரை என்ற அற்புத அறிவு. பேசி பேசி எழுதி எழுதி வளர்ந்த கட்சி திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அறிவு கூடாரம். விழுப்புரம் கூட்டுரோடு உளுந்தூர்பேட்டை சாலை பிரிகிற இடம், 7-8 பேர் இருக்கிறார்கள். ஒரு மணல் லாரி வருகிறது, வேகமாக திரும்ப 7-8 பேரில் 4-5 பேர் அந்த லாரியை நிறுத்தி, ஐயா எங்களை உளுந்தூர்பேட்டை அழைத்து போங்கள் என சொல்லுகிறார்கள். லாரியை திருப்பிய வேகத்தில் ஓட்டுநர் சொன்னாராம், நான் அண்ணா பேச்சை கேட்க உளுந்தூர்பேட்டை வேகமாக போகிறேன், உங்களை நிறுத்தி ஏற்றி செல்ல காலதாமதமாகும், எனவே வழிவிடு என்று திருப்புகிறார் வேகமாக லாரி ஓட்டுநர். நின்று கொண்டிருந்த 7-8 பேர் ஒருவர் சொன்னாராம், ஐயா ஓட்டுநரே, அண்ணா பேச்சை கேட்க வேகமாக போகிறேன் என்று சொல்கிறாயே, நீ எதிர்பார்க்கிற அந்த அண்ணாதுரையே நான் தான் ஐயா. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம், எவ்வளவு உழைப்பு. இது திடீரென வந்து விட்டதா திராவிட மாடல் ஆட்சி? திடீரென வந்ததா பெரியாரின் புரட்சி? திடீரென வந்ததா இப்பேற்பட்ட கொள்கை, இப்பேற்பட்ட பெரும்படை?
அதை வழிநடத்துகிற வல்லமை இன்றளவும் ஒரு 22 வயது இளைஞரை போல் ஒரு கருஞ்சட்டை போராளி உண்டு என்றால் அது தமிழர் தலைவர் ஆசிரியர் தவிர வேறு யாராக இருக்க முடியும்? எனவே கொண்டாடுகிறோம், விழா காலமாக நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு கூட பேசுகிற கோவிசெலியன் என்ன விட்டாங்க ராசா கோடீஸ்வரனா லட்சாதிபதியா என்னுடைய தாயா தந்தையா எதுவும் அறியார். ஆள்பலம் இல்லை, படைபலம் இல்லை, பணபலம் இல்லை. லட்சக்கணக்கான கூட்டங்களில் சொல்லுவேன், கோடிக்கணக்கான கூட்டங்களில் மேடையேறி பேசுவேன். கோவிசெலியனுக்கு பின்புலம் என்ன? தந்தை பெரியார் வாழ்க, அறிஞர் அண்ணா வாழ்க, அன்பு தலைவர் கலைஞர் வாழ்க, திராவிட சிந்தனை வாழ்க, திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க. 35 ஆண்டு காலம் பெட்டி தூக்கி மதிவதனை போல் நாடு முழுவதும் கொள்கை பிரச்சாரம் செய்த ஒரு ஏழை தொண்டனை பச்சையாக சொல்லுங்கள். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதிகள் 2011, 2016, 2021 ஒரே தொகுதியில் 3 முறை நிறுத்தி உதயசூரியன் சின்னம் தந்து வெற்றி பெற காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். துணை நின்ற இயக்கம் என்ற தாய் கழகம் திராவிட கழகம். கருஞ்சட்டை போராளிகள் வீதி வீதியாக வளம் வருவார்கள். 2 முறை எதிர்கட்சி, 3வது முறை டெல்டா மாவட்டத்திற்கு வாய்ப்பு என பார்த்தோம். தலைமை கோட்டா பொறுப்பை தலைவர் வழங்கினார், பெருமையோடு ஏற்றுக்கொண்டோம். 3 ஆண்டுகள் ஓடியதற்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றம் என்ற சில செய்திகள் உலவியது. பாரப்பத்திரிகையிலும் ஊடகத்திலும் சமூக வலைதளத்திலும் கிடைக்கும். இல்லை என்றால் நல்ல பதவியை தலைவர் தந்திருக்கிறார், சிறப்பான பதவி. அரசு கொறடா என்பது முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரிய நபரை தான் நியமிப்பார்கள் ஒவ்வொரு கட்சியிலும். இதுவரை திராவிட கோட்டையாம் முரத்தநாட்டில் அறிவித்து விட்டு போகிறேன். எத்தனையோ கோடாக்கள் இருந்தாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த கோவிசெலியனை அரசு கொடாக அறிவித்த முதல் அறிவித்த தலைவர் எங்கள் தலைவர் தந்தை. 1.5 ஆண்டுகள் ஓடியது. அமைச்சரவை மாற்றம், உணர்ந்துகிற செய்தி, பல செய்தி. காஞ்சிபுரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழா, ஆசிரியர் கலந்து கொண்ட அற்புத நிகழ்ச்சி. பவள விழா முடிந்து காரிலே போகிறோம், நானும் துணை சபாநாயகரும். முதலமைச்சர் அலைபேசி அழைத்து கோவிசெலியன் வாழ்த்துகள் என்றார். நன்றிய தலைவர் என்ன காரணம் கூட தெரியல, நன்றிய தலைவர் என்ன. 2வது நிமிஷம் செல் எடுத்து பார்த்தா அமைச்சரவை மாற்றம், 4 புதிய அமைச்சர்கள். செந்தில் பாலாஜி, ஆவடி நாசன், சேலம் ராஜேந்திரன், கோவிசெலியன். காரிலே போகிறேன் துணை சபாநாயகரோடு என்னையும் அறியாமல். அடுத்த சில வினாடிகளில் பிரேக்கிங் நியூஸில் சேலம் ராஜேந்திரன் இந்த துறை, ஆவடி நாசர் இந்த துறை, செந்தில் பாலாஜி மீண்டும் அதே துறை, 3 பேருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் காரிலே போன எனக்கு கோவிசெலியனுக்கு என்னவாக இருக்கும்? அடுத்த வினாடி வந்தது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலியன். கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில், எவன் தொழில்? அவன் தொழில். கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். ஐயர், ஐயங்கார், சர்மா, சாஸ்திரி. கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். ஒருவேளை காலில் பிறந்த சூத்திரன் என் ஜாதி, என் மக்கள், என் இனம், கல்வியின் ஓசை, கல்வியின் சத்தம். ஆனா அவன்னா ஈனா ஈன்னா 1 2 3 ABCD 1 2 2 2 4 இதெல்லாம் கல்வி. இந்த கல்வியின் ஓசை அவன் காதில் பட்டுவிட்டால் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும். மனுஸ்மிருதி, மனு தர்மம், இந்த கட்டளை. ஆதி திராவிடனுக்கு கல்வி இல்லை, இல்லவே இல்லை. ஒருவேளை கற்றால் தண்டனை. இன்றைக்கு பெரியாரின் புரட்சி என்னவென்று தெரிகிறதா? ஐயா ஆசிரியருடைய உழைப்பு என்னவென்று தெரிகிறதா? அறிஞர் அண்ணாவின் ஆற்றல் என்னவென்று தெரிகிறதா? இவர்களை தாங்கி பிடித்தாரே முத்தமிழறிஞர், மூதறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். அந்த தலைவருடைய படைப்பு. கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஏழை எளிய தொண்டன் கோவிசெலியன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தொண்டன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டனை உயர்கல்வித்துறை அமைச்சராக ஆக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், திராவிட சிந்தனை, திராவிட மாடல் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை, கொள்கையை வென்றெடுக்க இன்னொருவன் யார்? எனவே கோடிக்கணக்கான கோவிசெலியன்கள் இருக்கும் வரை தந்தை பெரியார் புகழ் தமிழகத்தில் இருக்கும். என் மதுவதனி மாளிகளில் முழங்கும் வரை ஆயிரக்கணக்கான மதுவதனிகளை பெரியார் பிரசவிப்பார். எங்கள் இனமான காவலர் தமிழர் தலைவர் வார்த்தெடுத்து நாடு முழுவதும் பிரச்சார நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைப்பார். எனவே பெரியாரின் சிந்தனை, அண்ணாவின் சிந்தனை, கலைஞரின் சிந்தனை, திராவிட சிந்தனை, தமிழர் பற்றி பேசினால் நாள் கணக்கில் பேசலாம்.
அடுத்தடுத்த வாய்ப்புகளையும் என் அண்ணன்மார்கள் இந்த மண்ணில் நிரம்ப தர இருக்கிறார்கள். எனவே மீண்டும் மீண்டும் சொல்வது, என்றைக்கும் இந்த கருஞ்சட்டை படை எதிர்க்கிற ஆற்றல் இந்த தமிழகத்தில் இந்தியாவிலும் இல்லை. அது என்றைக்கும் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். அதற்கு துணை நிற்போம் என்பதை மாத்திரம் நேரத்தில் எடுத்துச் சொல்லி அரிய வாய்ப்பை தந்து இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி தந்த அண்ணன்மாருக்கு மனமார்ந்த நன்றியையும் எனது அன்பு சகோதரி மதிமதனைக்கு சிறப்பான வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி இந்த அளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.